எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு பாசி பருப்பு ஸ்வீட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 1 கப்பு பாசி பருப்பு. நம்ம பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கினேன். இப்போ 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரெஷர் குக்கரில் 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 4 விசில் வர வரைக்கும் நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேனில் 1 கப்பு பாசி பருப்புக்கு 3 கப்பு வெல்லம் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு மெல்ட் ஆனதையும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பருப்பு வெந்திருக்கு. 3 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 மிக்ஸ் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப்பு ரவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரவை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் தேங்காய் 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேங்காயும் ரவையும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வெல்லம் மெல்ட் பண்ணி வச்சது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இங்கே எண்ணெயில் முந்திரி ரோஸ்ட் பண்ணது ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம பாசி பருப்பு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.